இதுவரைக்கும் டிஆர்பி மூலமாக நடத்தப்பட்ட அனைத்து தமிழ் தகுதி தேர்வு வினாக்களையும் நம்ம பார்க்கலாம். இந்த பதிவுல யூஜி டிஆர்பி 2024 நடத்தப்பட்ட வினாவினுடைய தமிழ் தகுதி தேர்வு. வினா எண் 1. கிடந்த என்ற சொல்லின் பகுபத உருபிலக்கணம் தருக. இதற்கான சரியான விடை டி. கிட + இத் + இத் + ஆ. வினா எண் 2. விடுபட்ட சொற்களை கண்டுபிடிக்கவும். இரத்தலும் டேஷ் போலும் கரத்தல் டேஷ் தேற்றாதா மாட்டு. இதற்கான சரியான விடை சி. ஈதலே கனவிலும். இரத்தலும் ஈதலே போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு. வினா எண் 3. செந்தாமரை இச்சொல்லின் சரியான புணர்ச்சி விதிகளை தேர்ந்தெடுக்கவும். இதற்கான சரியான விடை டி. ஈறுபோதல் + முன்னின்ற மெய் தெரிதல். வினா எண் 4. முரண்படு மெய்மை என்ற சொல் உணர்த்துவது யாது? இதற்கான சரியான விடை டி. எதிர்ச்சொல்லாக அமையப்பெறும் மெய்மை. வினா எண் 5. பொறுத்துக. இதற்கான சரியான விடை டி. வினா எண் 6. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். வாழை இலைக்கு தமிழர் இடமுண்டு தனித்த பண்பாட்டில். இதற்கான சரியான விடை சி. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடமுண்டு. வினா எண் 7. கீழ்க்கண்ட தொடர் எதனை குறிக்கிறது? பொசுக்கிறது வெயில். இதற்கான சரியான விடை பி. வினைமுற்று தொடர். வினா எண் 8. மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. இத்தொடரில் கோடிட்ட சொல் எவ்விதிப்படி புணர்ந்துள்ளது? இதற்கான சரியான விடை பி. உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. வினா எண் 9. அமைச்சருக்குரிய கடமைகள் என நன்று தீது இவற்றை ஆராய்தல் என்று குறிப்பிடும் சங்க நூல் எது? இதற்கான சரியான விடை ஏ. மதுரை காஞ்சி. வினா எண் 10. உணர்வு பொங்கி கவிதை படைக்கும் நேரங்களில் தடையாக விளங்கும் யாப்பு எளிதாக வடிவம் கொள்ள வித்திட்ட கவிஞர் யார்? இதற்கான சரியான விடை சி. பாரதியார். வினா எண் 11. தவறான இணையை தேர்வு செய்க. ஏ. அன்மொழித் தொகை சிவப்புச் சட்டை பேசினார். பி. பண்புத் தொகை வட்டத் தொட்டி. சி. உவமைத் தொகை முறுக்கு மீசை வந்தார். டி. உம்மைத் தொகை அண்ணன் தம்பி. இதற்கான சரியான விடை சி. உவமைத் தொகை முறுக்கு மீசை வந்தார். வினா எண் 12. சரியான விடையை தேர்வு செய்க. 1. மாபு சிவஞானம் சிலம்புச் செல்வர் என்று போற்றப்படுபவர். 2. சட்ட மேலவைத் தலைவராக பதவி வகித்துள்ளார். 3. பாரதமணி கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் பணிபுரிந்தார். இதற்கான சரியான விடை பி. கூற்று 1, 2 சரி. வினா எண் 13. வஞ்ச புகழ்ச்சி அணிக்கு பொருத்தமான குரலை கண்டறிக. இதற்கான சரியான விடை ஏ. தேவர் அணையர் கையவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான். வினா எண் 14. பொருத்துக. இதற்கான சரியான விடை ஏ. வினா எண் 15. துள்ளாத சீர்கள் தாழ்வாக வரும் யாப்பின் ஓசை யாது? இதற்கான சரியான விடை பி. வஞ்சிப்பா. வினா எண் 16. பொருத்துக. இதற்கான சரியான விடை சி. 5, 4, 2, 1. வினா எண் 17. ஓரிடத்திற்கு வருபவரின் வருகையை உறுதி செய்யும் பொருட்டு வழுவாக கூறும் வழுவமைதியின் பெயர் யாது? இதற்கான சரியான விடை பி. கால வழுவமைதி. வினா எண் 18. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 1. நீரற வரியாக கரகத்து என்ற புறநானூற்று பாடலடியில் கரகம் என்ற சொல் இடம்பெறுகிறது. 2. சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுகிறது. இதற்கான சரியான விடை பி. கூற்று 1 மற்றும் 2ம் சரி. வினா எண் 19. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுதி 1 தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் எது? இதற்கான சரியான விடை டி. தமிழ்த்தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும். வினா எண் 20. அடிகள் நீரே அருளுக யார் யாரிடம் கூறியது? இதற்கான சரியான விடை டி. சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளிடம் கூறியது. வினா எண் 21. மா என்ற சொல்லின் இரு பொருள் தருக. இதற்கான சரியான விடை சி. பெரியது விலங்கு. வினா எண் 22. வட்டார மொழி கொச்சை மொழி பிறமொழி சொற்கள் இடம்பெறாத தொடரினை கண்டறிக. இதற்கான சரியான விடை சி. என் நண்பன் சுப்பையா என்னும் பெயருடையவன் கல்லூரியில் படிக்கின்றான். விடுமுறைக்கு வந்துள்ளான். வினா எண் 23.
போல செய்தல் பண்பு எக்கலையின் ஆட்டம். இதற்கான சரியான விடை பி. பொய்க்கால் குதிரை ஆட்டம். வினா எண் 24. ஜெயகாந்தன் படைப்புகளுள் திரைப்படமான படைப்பு எது? இதற்கான சரியான விடை ஏ. ஊருக்கு 100 பேர். வினா எண் 25. கரிசல் மண்ணின் வாழ்க்கையை டேஷ் கி. ராஜநாராயணனுக்கு முன் எழுதத் தொடங்கிய படைப்பாளி யார்? இதற்கான சரியான விடை சி. கு. அழகிரிசாமி. வினா எண் 26. பிழையா நன்மொழி என்று வாய்மையை கூறும் நூல் எது? இதற்கான சரியான விடை பி. நற்றிணை. வினா எண் 27. பொருத்தமில்லாததை கண்டறிக. இதற்கான சரியான விடை பி. நாவல் புதிய வார்ப்புகள். வினா எண் 28. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் டேஷ் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கான சரியான விடை பி. ஈகையும். அதாவது கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். வினா எண் 29. திருத்தணிகையுலா குறிப்பிடும் ஐம்பெருங்காப்பிய வைப்பு முறை யாது? இதற்கான சரியான விடை பி. சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி. வினா எண் 30. குரில் நெடில் மாற்றம் உணர்ந்து கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான பொருளை தேர்க. வளி, வாலி. இதற்கான சரியான விடை பி. காற்று, பாத்திரம். வளி, காற்று, வாலி, பாத்திரம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.